கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கவும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தி சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்தில் 13 வசனத்தை பாருங்கள். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சு பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்த அவருடைய கிருபையை அளவில்லாமல் பெற்று வல்லமையோடு ஊழியம் செய்கிற அப்போஸ்தலன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பவுல் சொல்லுகிறார், நான் புறஜாதிகளுக்குள்ள நல்லா ஊழியம் செஞ்சேன், ஆத்துமாக்களை அறுவடை பண்ணினேன். அதே போல இங்க யூதர்களுக்குள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளேயும் நான் ஊழியம் செஞ்சு உங்களுக்குள்ளும் சிலரை நான் ஆத்துமாதாயம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று. அதுவும் தேவனால் தடை உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும். இவர் பலமுறை ஆசைப்பட்டிருக்கார், எப்படியாவது யூதர்களுக்குள்ள போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாதாயம் பண்ணணும்னு. ஆனா தேவ ஆவியானவர் பவுலை அங்க யூதர்களுக்குள்ள ஊழியம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. இது பிசாசினால் உண்டான தடை இல்லை, தேவனால் உண்டான தடை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களும் ஏன் என்னை போல தேவ மனிதர்களும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு சத்தியம் இதுதான், அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற சத்தியம் இதுதான். உண்மையிலே நான் ரொம்ப வருத்தத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன தெரியுமா, ஒரு காலத்துல சபை வைத்திருக்கிற போதகர்கள் எங்களைப் போல சுவிசேஷகர்கள் அழைத்து தான் கன்வென்ஷன் கூட்டங்கள், ஒருவேளை உபவாச கூட்டங்கள், வாலிபர் பண்டிகைகள், இன்னும் ஸ்தோத்திர கூட்டங்கள், அப்படி என்ன மீட்டிங் நடத்தினாலும் போதகர்கள் சுவிசேஷகர்களை அழைத்து பயன்படுத்துவாங்க. ஆனால் 2000க்கு பிறகு போதகர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டு. என்ன தெரியுமா, நம்ம கஷ்டப்பட்டு சபையை கட்டி எழுப்பி கொண்டு வரோம், இந்த சுவிசேஷகர்கள் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ஒரு 3 நாள் வந்து நம்ம சபைக்குள்ள கன்வென்ஷன் பேசிட்டு மக்கள்கிட்ட பேர் வாங்கி பிரபலமாயிடுறாங்க, அதனால மக்கள் சுவிசேஷர்களை தேடி போறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு போதகர்கள் ஐக்கியம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு போதகர்களே மற்ற சபைகளுக்குள்ள என்ன பண்றாங்க, சுவிசேஷகர்கள் போல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போறதை பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க. தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கை மாற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது. தேவன் நியமித்த ஒழுங்கை யாரும் மாற்றவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கர்த்தர் 5 ஊழியத்தை வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், மேய்ப்பன் ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம். இந்த 5 ஊழியமும் எதுக்கு இருக்குன்னா, சபையை பரிசுத்தப்படுத்த, நீதிமான்களை ஸ்திரப்படுத்துறதுக்காக இந்த 5 ஊழியங்கள் வச்சிருக்கார். அப்ப தேவன் இந்த 5 ஊழியங்களை வைத்திருக்கும் போது சபையின் போதகர்கள் சுவிசேஷர்களை கூப்பிடாதன்னு ஒதுக்குறது நியாயமானா அது நியாயமற்றது. அப்ப சுவிசேஷகர்கள் பயன்படுத்தாத சபை வளருமானா கண்டிப்பா வளர. ஒரு போதகர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏன் நீங்க போதகர்களே கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறீங்க? அப்ப அவர் சொன்னார், உங்களை மாதிரி சுவிசேஷர்களை கூப்பிட்டா எங்க சபையிலேருந்து ஆத்துமாவை திருடிட்டு போயிடறாங்க. நான் சொல்லுவேன், சுவிசேஷகர் எப்படி ஆத்துமாவை திருடுவான்? அவங்க சொல்றாங்க, இல்ல உங்ககிட்ட ஃபோன் மூலமா பேசுவாங்க, இப்போ ஜிபே மூலமா உங்களுக்கு காணிக்க அனுப்பிடுவாங்க. நான் சிரித்துட்டே கேட்டேன், உங்க சபைக்கு வர்ற விசுவாசிகள் உங்களுக்கு எவ்வளவு காணிக்க கொடுக்காங்கன்னு. எங்கே பிரதர், ஏதோ 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா போடுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் சபையை வச்சு பெரிய வீடு கட்டிட்டீங்களா, கார் வாங்கிட்டீங்களா, இல்லை பெரிய சர்ச்சு கட்டிட்டீங்களான்னு? வர்ற காணிக்க ஊழியத்துக்கே போதலை, எங்களுக்கு எங்கே போதும்? நான் சொன்னேன், அப்போ அந்த விசுவாசிகள் எங்களுக்கு எப்படி ஜிபேல பணத்தெல்லாம் அள்ளி கொடுப்பான் அப்படின்னு. அப்போதான் அவர் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கார். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு சுய அறிவில் நிறைய பேர் ஊழியம் செய்கிறத பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் கனப்படுத்தணும், ஒரு மனிதனை தேவன் உயர்த்தணும், ஒரு தேவ ஊழியக்காரனையும் கர்த்தர் பயன்படுத்தணும். கர்த்தர் பயன்படுத்தாம எந்த ஊழியக்காரனும் பிரபலம் அடைய முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்காம எந்த
ஊழியக்காரனும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அப்போ இந்த வெளிச்சம் இல்லாம ஊழியம் செஞ்சா அந்த சபையும் ஆசீர்வாதமா இருக்காது, அந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. பாருங்க, பிரபலமான அப்போஸ்தலன், ஊழியக்காரங்க எல்லாருமே அப்போஸ்தலன் பவுலை போல ஊழியம் செய்யணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. அவ்வளவு வல்லமையா, அவ்வளவு மகிமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவரே சொல்றாரு, நான் யூதர்களுக்குள்ள பலனை அடையணும்னு நினைச்சேன், தேவனால் தடை உண்டாயிடுச்சு. அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு விசுவாசியா இருக்கீங்க, நீங்க நிறைய காரியங்கள் ஆசைப்படுறீங்க, ஆசைப்படுற எல்லாம் நடக்கான்னு பாருங்க, நடக்காது. 10 வருஷத்துக்கு முன்பு நானும் பாடல்கள் எழுதினேன். கிட்டத்தட்ட 40 பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு பாடல் கூட என்னால் என்ன பண்ண முடியல, கம்போஸ் பண்ணி வெளியே விட முடியல. இப்போ கொஞ்ச நாளாக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் ஒரு பாடலாவது வெளியே வர உதவி செய்யுங்க. இப்போ யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நிறைய தாளந்து இருக்கலாம், எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியுமான்னா தேவ சித்தமா இருக்கிறது மட்டும்தான் நடக்கும். மனதின் யோசனைகள் மனிதனுடையவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரனா இருந்தாலும் நீங்க விரும்புகிற காரியத்துல தடை வருதுன்னா அது தேவனால் வருகிற தடையா, மனுஷனால் வருகிற தடையா, பிசாசினால் வருகிற தடையாங்கிறத நிதானித்து அறிய பழகுங்கள். அப்பதான் சஞ்சலமில்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். தேவன் உங்களுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணி வைத்திருக்க, நீங்க அந்த தடையை மீறணும்னு நினைச்சா அது ஆசீர்வாதமாகவும் இருக்காது, ஒருவேளை அந்த காரியம் வாய்க்கவும் செய்யாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஜெபித்தேன், வேதம் வாசித்தேன், ஓடுறேன் அப்படின்னு இல்லாம தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதை அறிய விரும்புங்கள், ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலும் உமது பிள்ளைகள் நடக்கும்படி நீ சமாதானத்தின் தேவனாய் கூட இருந்து அவர்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. உமது அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். வல்லமையும் மகிமையும் உம்முடையது, கிருபையும் சமாதானமும் உம்முடையது. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிமையும் சமாதானத்தையும் கட்டளிட்டு அவர்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய், நீர் நியமித்திருக்கிற பாதையில நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.